ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் தீயல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா. இன்றைக்கி வெண்டைக்காயெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வச்சா நூல் இழுக்காது. தொடச்சி வச்சுட்டு வெண்டைக்காய் வெட்டினோம்னா மசாலாவுக்கு தேவையான தேங்காய் எடுத்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு மசாலாவை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஒரு இன்ச்சு சைஸில் கொஞ்சம் நெட்டையாக வெட்டி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிடலாம். வெண்டைக்காய் அங்கே வதங்கிட்டு நேரமே தீயலுக்கு தேவையான பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, புளி எல்லாம் ஊற வச்சு ரெடி ஆகியாச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டு, வெண்டைக்காய்க்கு மட்டும் உப்பை போட்டு அதையுமே பிரட்டி வாரி ஒரு தட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெட்டி வச்சுருந்த கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு அந்த தாளசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி அதில் புளிஞ்சு வச்சுருந்த புளி கரைசலையும் சேர்த்து நல்லா குழம்ப கொதிக்க விட்டுக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும். நல்லா கொதித்து நல்லா அந்த நுரையெல்லாம் வற்றின பிறகு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை அது கூட போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடலாம். ஏன்னா கொதித்த பிறகு வெண்டைக்காயை நம்ம எந்த குழம்பாக இருந்தாலும் சரி தான், குழம்பு கொதிக்கும்போது வெண்டைக்காய் போட்டால் நூல் இழுக்காது. இதை ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கனால இதையும் போடும்போது நல்லா அழகாட்டு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெண்டைக்காய் முறுமுறுன்னெலாம் இருக்காது, வலுவலுன்னு இருக்காது, நல்லா பஞ்சு போல் இருக்கும். அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சமையலில் பார்க்கலாம். பாய்.